இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். இன்று புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு தொடக்கம், அதாவது 2015ஆம் ஆண்டினுடைய தொடக்கம். நள்ளிரவுல 12 மணிக்கு எங்க பார்த்தாலும் அது என்ன, அது ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் இப்படி கத்துறாங்க. அது என்னையா அது? ஓ, ஆங்கில புத்தாண்டுனால ஆங்கில கத்துறீங்களோ அப்படின்னு விளங்க மாட்டேங்கு என்று சொன்னா, கலர்ஸ் ஆஃப் லாஃப்டர் வெல்கம்ஸ் 2015 அப்படின்னு அங்க பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல பயங்கரமான கூட்டம் மெரினாவில். ஆமா, புத்தாண்டு கொண்டாடுறவங்க அத்தனை பேரும் மெரினால தான் குஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈசிஆர்லயும் குஞ்சிருக்கிறாங்க. அதாவது அங்கிருந்து வருதான் உங்களுக்கு புத்தாண்டு மேல இருந்து வருது, கடல்ல இருந்து வருது. ஓஹோ, அப்படி மேற்கத்திய புத்தாண்டு தானேங்க. மேற்கத்திய புத்தாண்டு அப்படிங்கறதுனால நீங்க கடல் வழியா வரும், கிழக்கில் இருந்து தானே புத்தாண்டு தொடங்குகிறது. அதனால பாத்தீங்க நேற்று மாலை 4:30 மணிக்கே ஆஸ்திரேலியால சிட்னில புத்தாண்டு கொண்டாடிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜப்பான்ல கிழக்கில் இருந்து தான் புத்தாண்டு அப்படியே மேற்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பிரணாப் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பன்முகத்தன்மையை கொண்டாடுவோம், விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வளர்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதல்வர் வாழ்த்து இல்லாத புத்தாண்டா இது இருக்குது. நம்ம முதல்வர் ஓபிஎஸ் என்னவோ தெரியல, எதுக்குமே வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. புத்தாண்டுக்கும் வாழ்த்து சொல்லல, கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்லல, தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லல, அமைதியாவே இருக்கிறாரு. அவங்க இன்னைக்கு அழுத்தமாக அமைதியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நம்புறாங்கன்னு வைங்க. என்ன, அவங்களுடைய தலைவியை பொறுத்தவரை அவர்களுக்கு மீதான தண்டனையை நீக்கும் வரை என்பதாக, அது அவங்க பாடு. அது அவர்களுக்கு புத்தாண்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனா நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு இருக்குல்ல, வாழ்த்து முதலமைச்சர் தானே அப்படிங்கிறிய. ஆமா என்று சொன்னால் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு, கடந்து போன ஆண்டில் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்தாலும் அவையும் கடந்து போகும் என மன உறுதியுடன் தான் புத்தாண்டை நாம் எதிர்கொள்கிறோம். அந்த வகையில் சோதனைகள் நிறைந்த 2014ஆம் ஆண்டு முடிந்து சாதனை நிகழக்கூடிய 2015ஆம் ஆண்டை வரவேற்போம் அப்படின்னு அவர் வாழ்த்து சொல்றாரு. ஆனா யாருமே விடாப்பிடியா நியூ டான் பிரிங்ஸ் நியூ ஹோப்ஸ், புதிய நம்பிக்கைகளை இந்த புதிய புத்தாண்டு கொண்டு வருகிறது அதிகாலை பொழுது என்று ஒரு பக்கம் ஆங்கிலேயத்தில் சொன்னா, தினத்தந்தி தலைங்கத்துல ஒளிபடைத்த 2015 வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பாராட்டு எனும் பொழுது, புதிய புத்தாண்டில் புதுமையாக நுழைவோமா அப்படின்னு சொல்லி தினத்தந்தி எடுத்து போட்டு ஒவ்வொரு புத்தாண்டுலயும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் உறுதிமொழி எடுத்துப்பாங்க. புத்தாண்டு அன்னைக்கு இனிமே நான் இப்படிதான் செய்ய போறேன், என்னுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்ள போறேன், அல்லது நான் வாங்கின கடனை திருப்பி கொடுப்பேன், அல்லது நான் நல்லவனா இருப்பேன் அப்படின்லாம் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் பின்பற்றுறாங்க அப்படின்னு ஒரு கணக்கையும் எடுத்து, ஒவ்வொரு புத்தாண்டுலயும் நாங்க நல்லவனா இருப்பேன்னு உறுதிமொழி எடுத்தாங்கன்னா இதுவரை இல்லன்னு தானங்க அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். அதாவது இப்ப ஒவ்வொரு புத்தாண்டும் செய்யாத விஷயங்களை இனிமேல் செய்வோம் அப்படின்னு தானே எடுப்பாங்க. அப்ப இதுவரை இல்ல போல இருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. இப்படி சொன்னீங்கன்னா தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து என்பதுல டாக்டர் ராமதாஸ் தொடங்கி விஜயகாந்த், EVKS இளங்கோவன், GK வாசன், G ராமகிருஷ்ணன், தாப்பாண்டியன், வீரமணி, திருநாவுக்கரசர், சரத்குமார், AC சண்முகம், பேராயர் ஜேம்ஸ் சந்தோஷம், பல்வேறு கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்புகள், இப்படியாக ஒரு பட்டியலையே தினத்தந்தியோடு எடுத்து போட்டுச்சு. அதுல தலைவர் கலைஞரை பொறுத்தவரை அவர் அந்த அரசியல் இல்லாம எப்படி சொல்லுவாரு? அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, தமிழக அரசியலில் பொய்களையே அணிகலன்களாய் பூண்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கிய ஆண்டு 2014 முடிஞ்சு போனது சொல்லுவார். வளர்ச்சி பணிகளில் நாட்டம் இல்லாமல், அப்போ 2015 தானே சொல்ல வரணும். அந்த பொய்களை எல்லாம் விலக்கி தூக்கி எறிந்து இதோ மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து விடுதலையாக போகிறார் செல்வி ஜெயலலிதா 2015 அவங்க சொல்லிடுவாங்க. இப்படி சொன்னார். வளர்ச்சி பணிகளில் நாட்டம் இல்லாமல் ஆரவார ஆதிக்க அரசியலில் ஆர்வம் காட்டும் மத்திய அரசுக்கு ஒரு அடி கொடுக்காரு. ஜனநாயக விரோத மக்கள் விரோத சேட்டைகள் களையப்பட தமிழகத்தை பின்னடைவில் இருந்து மீட்டு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல களத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து உழைத்திடுவோம். அனைவரும் தான் யாரு? அனைத்து கட்சியுமா? தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று சொன்னா அது கர்நாடகத்தினுடைய நெருக்கடிக்கு எதிராக, ஆந்திராவினுடைய குறுக்கீட்டுக்கு எதிராக, கேரளாவினுடைய மரண அடிக்கு எதிராக தமிழகம் எந்திரிக்கணும்னா எல்லா கட்சியும் சேரணும்ல அப்படின்ட்டு கேள்வியை நீங்க கேட்டக்கூடாது. சேமிய சாலையிலிருந்து வர நாளேடு, ஆங்கில நாளேடு சொல்லுது, விஷ் யூ a resilient new year. resilient என்ற அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, spring back into shape. அதாவது ஷேப் போயிடுச்சியா நம்மளுக்கு, நீ எந்த பிரச்சனையை பார்த்தாலும்
சுற்றுச்சூழல் பிரச்சனையை பார்த்தாலும் சரி, புவி வெப்பமாகும் பிரச்சனையை பார்த்தாலும் சரி, எல்லா வகையிலுமே நாம வந்து நெருக்கப்பட்டிருக்கிறோம். அதனால மீண்டும் நம்முடைய பழைய நிலைக்கு நாம் திரும்பி வருவதற்காக வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படின்னீங்கன்னா வீரமணி சொல்லியிருக்கிறாருன்னு திமுக எட்ல சமத்துவ ஆண்டாக பொலிந்து சரித்திரம் படைக்கும் ஆண்டாக புத்தாண்டமே வாழ்த்துக்கள். பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் சொல்லிவிட்டாரு. ஆனா நம்ம இந்த ஆங்கில பேர்ல வர்ற தமிழேடு 2015 சவால்கள் எடுத்து சொல்லி, ஐயா உலக அளவுல 4 சவால் இருக்கு. ஏகாதிபத்திய சுரண்டல், அடிப்படைவாதம், எபோலா, புவி வெப்பமாதல். சரி, அது இந்தியாவோட சேர்த்து பார்த்தா இந்த சவால் கொஞ்சம் கூட குறையல. இதே சவால்கள் இந்தியாவுக்கும் இருக்கு. இதுல பழைய பிரச்சனை வேற நம்மளுக்கு இருக்கு. காஷ்மீர் பிரச்சனை, மாவோயிஸ்ட் பிரச்சனை, பூர்வ குடிமக்கள் மீதான சுரண்டல், வடகிழக்கு மாநிலங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அதனால அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கிற மக்கள் அந்தந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாநில அவர்களும் வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. சொன்னா திரும்பி பார்த்தால் அப்படின்னு அம்பத்தூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு தமிழ் அவங்க ஒரு தலையங்க எழுதியிருக்காங்க. இப்படியாக தலையங்கங்களில் இருந்தும் பல்வேறு விஷயங்களை சொன்னாங்கன்னா அந்த தலையங்கத்தில் அவர்களுடைய வேலையும் காட்டியிருக்காங்க. அதாவது நீங்க மோடிய வந்து ஒரு பயங்கரவாதின்னு சொல்லி போட்டுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாவ, ஆனா பாருங்க இல்லன்னு வந்துருச்சு அப்படின்னு திரும்பி பார்க்கலாம். 2014 2013 சரி இருக்கட்டு. ஆனால் இந்தியாவுக்கே உச்சமாக தீர்மானகரமான வேலையை செய்யறது யாரு? உச்ச நீதிமன்ற நீதியர்கள். அவைதானே ஆளணும். அந்த நீதியரசர்களையே எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி போட்டு 2014 ஒரு வில்லங்க உருவாச்சா. நீங்க இதுவரை கலோஜியம்னு சொல்லி போட்டு 20 ஆண்டுகளா வச்சிட்டு இருந்தீங்க. உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்கும், அது நியமிக்கும், மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் தீர்மானிக்கும், அதற்கு கீழே உள்ளவங்கள என்றெல்லாம் சொன்னாங்களா? அதுலதான் இந்த வாங்கிடுங்க, சரி நீங்க நீதிபதி இந்தாங்க அப்படிலாம் வந்துச்சுன்னு ஊழல் வந்துச்சா? அதுல மீண்டும் ஒன்று மாற்றத்தை கொண்டு வருகிறோம். பார்லிமெண்ட்ல இருந்து மோடி கொண்டாந்தாரா? கொண்டாந்து ஒரு குழுவை கட்டி பேனல் அதுதான் தீர்மானிக்கணுமே சொன்னாங்களா? அத நேற்று புது வருஷமா வருது, அதுக்கு முன்னாலே வந்து தாள் எடுப்பா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அந்த வங்காளத்திலிருந்து போன குள்ளமான ஆளு உட்கார்ந்துக்கிட்டு குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் சைன்ஸ் ஆஃப் 2014 வித் பில் டு பிக் ஜட்ஜஸ் என்பதாக எடுத்து போட்டாங்க. கொலீஜியம் சிஸ்டம் கம்ஸ் டு an end, panel to appoint judges gets not அப்படின்னு சொல்லி 20 வருடமாக இருந்த அந்த சிஸ்டத்தை இந்த 124வது சட்ட திருத்தத்தின் வாயிலாக அதை கையெழுத்து இடுவதன் வாயிலாக அந்த திட்டத்தை மாற்றி விட்டார் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கத்துல இதே நாள் இன்று காலை அதிகாலை 12 மணிக்கு வழக்கமா இந்து கோயில்ல உட்பட இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவாங்க. அது எப்படியா நீங்க நடதரப்பியன்னு சொல்லி போட்டு சில இந்துத்துவ சக்தியை கேட்பாங்க. அடப்பா இதெல்லாம் வந்து நம்பிக்கை எல்லாம் வந்து இது ஆங்கில புத்தாண்டை தானே நாம ஆங்கில ஆண்டை தானே கடைபிடிச்சுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு புதுசா இயற்கையா வைகுண்ட ஏகாதசி மாதங்களில் மார்கழியாக இருப்பவர் மகாவிஷ்ணு. இந்த மார்கழியில் வரும் சுக்லபட்ச ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி சிறப்பு வாய்ந்தது. இதனை மோட்ச ஏகாதசி, பெரிய ஏகாதசி என்பர். இதுதான் சொர்க்க வாசல திறக்குமா? காலை 4 மணிக்கே திறந்துருச்சு சொர்க்க வாசல். பார்த்தசாரதி கோயில்ல தான். இது வைணவ கோயில்ல தான் வர. ஆனா தமிழில் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பதாக அதையும் கூட தமிழ்ல கொண்டாந்துட்டாக என்று வரும்பொழுது உள்ளபடியே இன்று காலை சைவ கோயில் முதற்கொண்டு கபாலீஸ்வரர் கோயில் முதற்கொண்டு திறந்து அதுல இருந்து போய் புத்தாண்டுன்னு சொல்லி போட்டு கும்பிட்டுட்டு நட திறந்துன்னு வர்றாங்க. அதாவது மக்கள் அரசியல் இல்லாம இருக்கிறாங்க, மக்கள் மதத்தை தாண்டி சிந்திக்கிறாங்க. ஏதோ ஒரு புத்தாண்டு, ஒரு புதிய நாள் தொடக்கம், இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் எல்லா கோயிலுக்கும் போறாங்க, அவங்க விரும்புற சாமியை கும்பிட்டு போறாங்க. ஆனா பின்னாடி இருக்கிற அரசியல்வாதிகள்னா இதுல என்ன அரசியல் பண்றது அப்படின்னு ஒரு நோக்கத்தோட இருக்கிறாங்க. நாம பார்க்க வேண்டியிருக்கு. இதை வச்சு அரசியல் பண்ணுதுன்னு நினைக்காங்களோ என்று கேட்டால், faith in Modi government high but some hot heads a concern என்பதாக இந்த சாமியல் சாலை ஆங்கிலேயர் எடுத்து போடும் பொழுது TOI's 8 cities survey finds people want focus on development. அதாவது டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், புனே, அஹமதாபாத் இந்த 8 சிட்டில சர்வே பண்ணிருக்காங்க. இதுல மக்கள் என்ன சொல்றாங்க, எப்படி மோடியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு 28 பேரு, பரவாயில்ல நல்லா இருக்குன்னு 47 பேரு, இது நல்லாவும் இல்ல சரி கெட்டதாவும் இல்லன்னு 21 பேரு சொல்லி இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான அந்த சர்வேடைய ரிசல்ட்ட சொல்லிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் சொன்ன விஷயம் தான், இடையில கொடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்களே நம்ம சங் பரிவார்கள், அந்த பிரச்சனையை தான் எடுத்து போட்டிருக்காங்க. அதுதான் இடைஞ்சலுங்க, அதுதான் கவலை தருது மோடி அரசாங்கத்துக்கு. ஆனா மக்கள் விரும்புவது வளர்ச்சியாங்க. ஆமா,
மோடி விரும்புவது வளர்ச்சின்னு சொல்லி ஓட்ட வாங்கிட்டாரா? மக்கள் விரும்புவது வளர்ச்சி ஐயா, நாடும் வளரணும் ஐயா, எங்க ஊடும் வளரணும் ஐயா, ஊடும் வளரணும் ஐயான்ற மக்கள்கிட்ட கேக்குறாங்க. வளர்ச்சியை எவ்வளவு தூரம் அப்படின்னா 68 விழுக்காடு மக்கள் வளர்ச்சி தாங்கிறான். இந்துத்துவ ப்ரமோஷன் வேணுமா அப்படின்னா 14 விழுக்காடு தான் சொல்றான். அப்ப மக்களை பொறுத்தவரை வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இந்த வளர்ச்சி என்ற விஷயத்தை சொல்லி மோடி வந்ததுனால வளர்ச்சி வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படிங்கறதுதான் இந்த சர்வேயினுடைய முடிவு தெரிவிக்குது. சரி, வளர்ச்சிக்கெல்லாம் இவங்க வந்து பேனல் டு அப்பாயிண்ட் ஜட்ஜஸ் கெட் நாடு வந்து உதவட்டும். ஆனால் மெமோ ஃப்ரம் PMO ஆன் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்பதாக ஒரு கட்டுரையும், இன்னொரு பக்கத்தில் இடைத்தரகர்கள் ராணுவ தளவாடங்கள் கொள்முதலில் மீண்டும் நிபந்தனைகளுடன் மத்திய அரசு அனுமதி என்று ஒரு கட்டுரையும் போட்டா இவங்க மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதாவ, யோ அந்த சங் பரிவார் இடைஞ்சல் பண்ணது இல்ல, அத வந்து ஆங்கிலேயரை போட்டிருக்கலாம், அத உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு RSS தான், அமெரிக்க ஆய்வு நிறுவனம் அறிவிப்பு மார்க்சிஸ்ட் கட்சி தண்ணியட்டல. சரி, ஆனா பாருங்க, பயங்கரவாதம் என்பது பெண்கள் மீதான வன்முறை தான்ட்டு அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு அவங்க நிர்பயா என்ற பெயரில் வழங்கப்பட்டவர் ஜோதி அந்த நிர்பயாவுடைய தாயார் போய் சந்திக்கிறாங்க நம்ம மோடிய. உடனே பெண்கள் பாதுகாப்பு உரிய நடவடிக்கை, நிர்பயா பெற்றோரிடம் பிரதமர் மோடி உறுதி, இதுவும் கூட போட்டிருக்காங்களே. இப்படி போட்டிருக்கும் பொழுதுதான் இன்னொரு பக்கத்துல பெண்கள் பிரச்சனை நீங்கள் வந்து வன்முறைக்கு எதிராக மோடி நடவடிக்கை எடுத்தா இளம்பெண் சாவில் நித்யானந்தாவுக்கு சிக்கல், போலீசில் புகார் செய்ய குடும்பத்தினர் முடிவுன்னு திருச்சியில் இருந்து பெங்களூருவில் இருந்து நித்யானந்தா ஆசிரமத்தில் நடந்த மகளின் மரணம் குறித்து ஒரு வில்லங்கமும் இன்னைக்கு அண்ணா சாலை தமிழ் ஏட்டிலே வந்திருக்கு. தினத்தந்தியில் ஒரு செய்தி போடுறாங்க, இந்து அமைப்புகளின் பேச்சுக்களால் அதிருப்தி அடைந்துள்ள, அது ஏற்கனவே சொன்னோம்ல, நல்ல நம்பிக்கை இருக்கு ஐயா மோடி அரசாங்கம் மேல, ஆனா சங் பரிவார் இடைஞ்சல் பண்ணது தலைவலியா கொடுத்து அது அதிருப்தி அடைந்துள்ள சிறுபான்மையினரை கவர மத்திய அரசு புதிய திட்டம் நலத்திட்டங்களை அமல்படுத்துவதை மாநிலம் தோறும் ஆய்வு செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு செய்தியை போடுதாங்க. அப்ப அப்படியும் கூட மோடி அரசு ஒரு பேலன்ஸ் பண்ணுவதற்கான முயற்சி எடுக்குன்னா, இன்னொரு பக்கத்துல பேலன்ஸ் பண்ணதுக்கு முயற்சி எடுக்கலாம், வல்லுநர் குழு சிபாரிசு ரயில் கட்டணம் உயருதுன்னு போட்டிருக்காங்களே. அப்போ ரயில் கட்டணம் ஏற்கனவே இவங்க வந்த உடனே உயர்த்திட்டாங்க. அதாவது பட்ஜெட்டை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி வந்த உடனே ரயில் கட்டணம் உயர்த்தினவங்க. இதுக்கு முன்னாடி இருக்க UPA கவர்மெண்ட் வந்து பண்ணிருந்ததுங்க, நாங்க அதை நடைமுறைப்படுத்தணும், வேற ஒண்ணும் இல்ல நாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து நாம வாங்குற இந்த கச்சா பொருளுடைய விலை குறையும் பொழுது சொல்றாங்க $1 குறைஞ்சாலே, அதாவது ஒரு பேரலுக்கு $1 குறைஞ்சாலே நம்ம அரசுக்கு 4000 கோடி ரூபாய் வந்து லாபம் வருமா. இப்ப $55 குறைஞ்சிருக்கு. அப்ப எவ்வளவு கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு. இந்த பணம் எப்படி பொதுமக்களுக்கு நீங்க எப்படி கொண்டு வர கொடுக்க போறீங்க, எந்த வகையில குறைக்க போறீங்க, எதை குறைக்க போறீங்கன்னு பொதுமக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? இப்போ வர வர பொருளாதார கணக்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சு போய் கேள்வியாக ஆரம்பிச்சாங்க. அதனால பழைய மாதிரி ரீல் விட்டு இருக்க முடியாது. அப்ப ரயில் கட்டணத்தை கூட்டுதுங்கிறது ஒரு பெரிய வில்லங்கந்தே. அப்ப இந்தியா முழுக்க செய்து இந்த அரசாங்கத்து வேலை கட்ட பேர் தான் வரப்போகுது என்று சொன்னால், நாடு முழுதும் அமுல் இன்று முதல் சமையல் கேஸ் மானியம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும், அதன் மூலம் நாங்க நல்ல பேர் வாங்கிடுவோமே அப்படிங்காத மோடி அரசாங்கம். அது மக்களே சொல்றாங்க. இந்த வங்கி கணக்குல செலுத்துறேன் 356 ரூபான்னு சொல்றாங்க. இவங்க எத்தனை மாசம் செலுத்த போறாங்க? 5 மாசமா 6 மாசமா? அதுக்கப்புறம் இவங்க செலுத்தாம விட்டா நாங்க யார போய் கேட்போம்? வங்கிய போய் கேட்டா வங்கி என்ன சொல்லும், வரல பணம் வரல அப்படின்னு தானே சொல்லும். அப்படிங்கிற மாதிரி கேள்வி மக்கள் இப்பவுமே கேட்க ஆரம்பிச்சாங்க. மானியம் கொடுக்காம இருக்கிறதுக்காக தாங்க இந்த ஆதார் அட்டை வங்கி கணக்குன்னு எங்களை போட்டு குழப்புறாங்க அப்படின்னு மக்கள் பரவலா பேச ஆரம்பிச்சாச்சு. இது மோடி அரசாங்கத்தை பத்தினா நம்ம ஊர் உள்ளூர் அரசாங்கம் இருக்குல்ல, தமிழ்நாடு OP அரசாங்கமா அதிமுக அரசாங்கமா, மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவால் வழிகாட்டப்படும் அரசாங்கமா, அதுல அமைச்சருடன் நடந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு பஸ் ஊழியர் வேலை நிறுத்தம் வாபஸ், ஊதிய உயர்வு குறித்து பேச குழு அமைக்க தமிழக அரசு முடிவு, 4 நாளில் 60 கோடி இழப்பு என்பதாகவும். அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு, பஸ் தொழிலாளர் போராட்டம் வாபஸ், உடனடியாக பணிக்கு திரும்பினர். 4 நாள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. உடனடியாக திரும்பல, இன்னைக்கு காலையில தான் வருவான்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காவ. தொழிற்சங்கத்துக்காரங்க காட்சி ஓடல, மன்னார்குடிக்கு பஸ் விடல ஐயான்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து தொலைவேசனாவ போக்குவரத்து தொழிலாளர் வேலை நிறுத்தம் வாபஸ் என்பதாகவும் அதை எடுத்து போடுறாங்க. ஆல் யூனியன்ஸ் ஆன் டாக் டேபிள், பஸ் ஸ்ட்ரைக் ஆஃப், இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதாவது எல்லா யூனியனும் டேபிளுக்கு வந்தது. 11 யூனியனும் டேபிளுக்கு மேசை பேச்சுக்கு வந்தது என்பதுதான் முக்கியமான சாராம்சமாக
எல்லா யூனியன்ல இருக்கவங்களும் சொல்றாங்க. ஆனா செவிச்சதுக்கு காரணம் ஏ சௌந்தரராஜன் மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதாவ, ஒன்றுபட்ட போராட்டம் வெற்றி, பஸ் வேலை நிறுத்தம், ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்க அரசு ஒப்புதல், அதனால நாங்களும் ஒப்புதல். அதனால நாங்க கேட்டது என்னண்டா, ஏ சௌந்தரராஜன் நம்மகிட்டே சொன்னது ஐயா எல்லா தொழிலாளரையும் பிடிச்சவங்க எல்லாம் விட்டுட்டுவீங்களா, பிடிச்சவங்க எல்லாம் விட்டுருவோம் ஐயா, ஆனா அந்த வயலண்ட் கேஸ் கிரிமினல் கேஸ் இருக்கேன், அப்போ உடனே அல்ல அதுக்கு நீங்க சொந்த சாமியில விடுங்கன்னு அங்க உள்ளுக்கு சொல்ல போவதாக நம்மிடம் சொன்னாலும் உள்ளுக்கு என்ன சொன்னாருன்னு நாம ஆவண செய்யறோம்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. எல்லாரையும் விடுதலை பண்ணு திமுக தலைவர் தோமுச தலைவர் சண்முகம் வந்து காட்சி ஓட சொல்லும் போது அதெல்லாம் உள்ள பேசியது எல்லாம் நான் டிவிக்கு சொல்ல முடியாது, உள்ள பேசியது இதுதானையா. வழக்குகளை திரும்ப பெற முதல்வருடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்தாங்க, வெளியே சொல்லி அதனால வழக்குகள் திரும்ப சொந்த ஜாமீன்ல விடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க கேட்டோம் உள்ளுக்கு என்பதை அவங்க வெளியே சொல்லலையா. சரி, ஆனாலும் கூட இப்ப உதாரணமா எடுத்துக்கோ, தேவை ஹோட்டல் நகர செயலாளர் வச்சுக்கிடுங்க பாலாண்டு திமுக அவருக்கு சம்பந்தமே இல்ல பஸ் தொழிலாளர், அவரு கூட்டிட்டு எல்லாரையும் போனார்ல மாதிரி இருக்கு, வன்முறை பண்ண என்றெல்லாம் கேள்வியாக்காக அதெல்லாம் இருக்கட்டியா கவனிச்சுக்காக அரசாங்கம் கவனிச்சுட்டு தான் இருக்கு என்றால் பொதுமக்களின் கடும் அதிருப்தியால் தமிழக அரசு பணிந்தது, தொழிற்சங்கங்களுடன் சமரசத்தால் பஸ் ஸ்ட்ரைக் முடிவு அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாசாலை தமிழ் எடுத்து போட்டிருக்கு. பணிஞ்சிச்சு தமிழக அரசு அவை சொல்லுதாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல வந்து அதற்கு சமரச ஆவணங்களில் தொழிற்சங்கங்கள் கையெழுத்து, ஏன்னா குழுவில் இடம்பெறுவது யார்? இந்த 11 முறை ஒப்பந்தம் நடந்திருக்குங்க இதுவரை. சரி, இதுல 12வது ஊதிய ஒப்பந்தம் தாங்க வில்லங்கம். அதை நீங்க 15 மாசமா தள்ளி போட்டுட்டியான்னு அரசாங்கத்தை வந்து தொழிற்சங்கங்கள் குற்றம் சொல்லிச்சுங்க. முறையாக நீங்க ஊதிய ஒப்பந்தம் போடுவதற்காக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்க என்று சொல்லி வேலை நிறுத்தம் வந்தது இந்த முறைதான். ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தை நடக்கும், அதுல சண்டை வந்துடும், முறிஞ்சு போவேன், முறிஞ்ச பிறகு வேலை நிறுத்தம் வரும். இந்த முறை பேச்சுவார்த்தை கூப்பிடுங்கயா, பேச்சுவார்த்தை கூப்பிடுங்கயா, பேச்சுவார்த்தை கூப்பிடாததுனால வேலை நிறுத்தம் வந்தது இந்த முறைதான், இந்த முறைதான் என்று திமுக தொழிற்சங்கம் அரசாங்கத்தை மேல பழிய போட. சரி, பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடாமல் இருந்ததுக்கு காரணமும் அவங்களே தானே அரசாங்கம் சொல்லுதாவா அப்படி. அதாவது 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில திமுக தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க என்று காட்டிய நேரத்தில் தேர்தல் மூலம் அந்த தொழிற்சங்க தேர்தல்ல அதுல வந்து உடனடியா உயர்நீதிமன்றம் இன்னும் 5 வருஷத்துக்கு நீங்க தான் சோல் பார்கெனிங் ஏஜென்ட் என்பதாக நீங்கள் தான் ஒத்த தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தையை முடிக்குதுக்கு என்பதாக போட்ட உத்தரவு இருக்குல்ல, அதுதான் ஐயா வில்லங்கம். 11 அமைச்சங்கங்களும் சேர்ந்து உட்கார முடியாது, உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த உத்தரவு. அதுக்காக தானே நாங்க உச்ச நீதிமன்றம் போனாங்க தொழிற்சங்கம் அண்ணா தொழிற்சங்கத்தின் சின்னசாமி. சரி, இப்படி சொல்லும் பொழுது நாங்க திமுக தொழிற்சங்கத்திட்ட கேட்டோம், எல்லாரும் சேர்ந்துதான் போகணும் பேச்சுவார்த்தைக்கு, நீங்க எழுதி கொடுங்க, அதுக்கு பிறகுதான் நாங்க வருவோம், இல்லண்டா நீங்க வந்து தனியா வேலை நிறுத்தம் பண்ணிக்கிற வேண்டியதான் சொன்னோம். சரி 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 எழுதி தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாவோண்டு ஏ சொந்தராஜன் சொன்னாரு, நம்ம சொன்னோம். அது எழுதி கொடுக்காததுனாலதான் வந்து அரசு பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னு அரசு தரப்புல சொல்லப்படுது. கன்சுலேஷன் டாக்ஸ்ல ஏற்கனவே அதுக்காகத்தான் அப்படி எழுதி வாங்க சொல்லி அதிமுக கேட்க தொழிற்சங்கம் உடனே எழுதி அவைய கொடுக்க, எழுதி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலையில அமைச்சரை சந்திக்கலாம் அவங்க சந்திக்க. ஆக தோமுசா எழுதி கொடுக்காததுனாலயே தான் ஸ்ட்ரைக் 3 நாள், அதனாலதான் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அரசாங்க தரப்பு. இன்னொரு தரப்புல இல்ல அரசாங்கம் 15 மாதம் தள்ளி போட்டியோண்டு அவங்க தரப்பு. இப்படி எல்லாம் சொன்னாலும் பொதுமக்கள் தரப்பு என்ன சொல்லுதாவோ, யோ அரசாங்கமானாலும் சரியா தொழிற்சங்கமானாலும் சரியா எதுக்கியா வேலை நிறுத்தம் பண்ணி எங்களுக்கு சொல்ல வேண்டியதோ அவங்க. இப்ப பஸ் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வேணும்னா கொடுக்காமல இருக்க போறாங்க, பொதுமக்கள் கேட்கிற கேள்வி கொடுக்காமல இருக்க போறாங்க, எப்படியும் பேச்சுவார்த்தை வச்சு வாங்க தானே போறீங்க, எதுக்காக நீங்க ஸ்ட்ரைக் பண்றீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்கும் பொழுதுதான் இந்த குழுவை போட்டு அதற்காக உள்ள குழுல யாரெல்லாம் வராங்கன்னா நிதித்துறை மற்றும் போக்குவரத்து துறை செயலர், போக்குவரத்து துறை தலைவர், போக்குவரத்து கழகங்களில் இருந்து 2 ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திலையும் 2 நிர்வாக இயக்குநர்கள், தமிழ்நாடு சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் இயக்குனர், அப்புறம் மொத்தம் 6 அல்லது 7 பேர் இடம்பெறுவாங்க என்ற விஷயத்தையும் போட்டாங்க. இது எப்படியா எவ்வளவு நாள் நடக்கும் கேட்டா 1 மாதம் அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குங்க. எங்கள்கிட்ட நிறைய வந்து 22 கோரிக்கை இருக்கு, அதுக்கு மேலேயும் நிறைய வச்சிருக்கோம், அதனால எல்லா கோரிக்கையும் ஒன்னா வைப்போம். அப்ப அதுல மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்காட்சியோடத்துல வந்து என்ன சொல்லுதாரு, யோ அதுலயே ஒண்ணு பழுதான எந்திரங்களை தூக்கி போட்டுருதாவோ, அங்கங்க பழுதாய் நிக்கி பேருந்து, அதனால முதல்ல அதை சரி பண்ணுங்க என்றும் தொழிலாளி வந்து பொதுமக்களுக்காக கேட்காவெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்ட்டு அவர் சொல்ல. நாம கேக்குது, யோ ஒவ்வொரு பிரான்ச்லயும் கிளையிலையும் அந்த இன்ஜினியர்கள் இருக்காங்களே பொறியாளர்கள் புதுசு வாங்கி போட்டதா கணக்கு எழுதி பழுத போட்டு பழுதாங்கி போட்டுட்டாங்களே என்ற செய்தி எல்லாம் எப்ப விசாரணையில வெளியே வரும்னு நாம கேட்க வேண்டியிருக்கு.
இப்படி அதிகாரிகள் பண்ற கூத்தெல்லாம் சேர்ந்துதான் ஏன் அரசாங்கம் சுமக்கணும் என்ற அளவுக்கு கவர்மெண்ட் டு ரிலீஸ் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாஃப் என்பதாக அதையே எடுத்த ஆங்கிலேய போடும் பொழுது போக்குவரத்து தொழிலாளருக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்ட தலைவர் கலைஞருக்கு நெஞ்சார்ந்த நன்றி, ஆதரவளித்த தொழிற்சங்க தலைவர்களுக்கும் நன்றி, தொகுசா பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம் அறிக்கை என்று திமுக தண்ணியாற்றில் போட்டால் நாம் கேட்பது தலைவர் கலைஞர் அவர்களே, இதுவரை நீங்கள் எதரையெல்லாம் குறை சொன்னீர்கள்? அதாவது பினாமி ஆட்சி பன்னீர்செல்வம் என்று சொல்கிறீர்கள். பன்னீர்செல்வம் சொன்னார், ஆட்சியின் மூலம் வழிகாட்டுதலின் மூலம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டு மூலம் ஆட்சி நடத்துறேன்னு அவரே சொல்லிவிட்டாரு. இவர் இப்ப ஆட்சி நடத்த லாய்க்கு இல்ல, ராஜினாமா பண்ணுங்கலாம் சொன்னீங்கள. இப்போ உண்மையில தேக்கத்துல நின்றுச்ச. செந்தில் பாலாஜி சரியான நடத்தல, தேக்கத்துல நிக்கி வேலை நிறுத்தம் சொன்னீங்கள. இத்தனையும் ஒத்து கவனிச்சிட்டு இருந்த அதிமுக வேண்டிய பொதுச் செயலாளர் உட்கார்ந்து கொண்டு கவனித்து விட்டு கொடுத்த வழிகாட்டலில் தான் சரி இதை இப்படி தீர்க்கலாம், அவர்களிடம் எழுதி வாங்கி நீங்கள் அதை வைத்துக் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு போங்கள், அவர்கள் வேலை நிறுத்தத்தை வாபஸ் வாங்குங்கள் என்ற வழிகாட்டல் கொடுத்து அதை அமுல்படுத்தியதுனால தானே வந்துச்சு. அப்ப நீங்க மனதார பாராட்டுவீங்களா? காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய செய்தியை பாருங்க. பிடிபி இண்டிகேட்ஸ் ப்ரோ பிஜேபி டில்ட் இன் டாக்ஸ் வித் கவர்னர். மெஹபூபா மீட்ஸ் கவர்னர், ஹிண்ட்ஸ் அட் பிஜேபி ஆஸ் அலையே. காஷ்மீரில் புதிய திருப்பம், பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது மக்கள் ஜனநாயக கட்சி. சந்தித்த பிறகு மெஹபூபா சூச்சக தகவல். பாஜகவுடன் கூட்டணி அமைய வாய்ப்பு. காஷ்மீர் ஆளுநரை சந்தித்தார் மெஹபூபா. 55 எம்எல்ஏக்கள் ஆதரிப்பதாக தகவல். 53 தானே வரும். நீங்களும் பாஜக 28, 25 சேர்ந்தா என்று கேட்டா கூட 2 பேர் இருக்காருல்ல, நம்ம லோன் இருக்காருல்ல. ஓ, அதை சேர்த்தா 55 வந்துரும். ஆனா நீங்களும் தேசிய மாநாடு காங்கிரஸ் சேர்ந்தா 28 பிளஸ் 15 பிளஸ் 10 அது ஒரு நம்பர் 12 அது ஒரு நம்பர் வரும் என்று சொல்லுவோம். 55 தான் வரும். டேக் ஃபார்வர்ட். ஓ, அதுவும் 55 தான் வரும். அப்ப இந்த 55 கையில வச்சிருக்கேன், அந்த 55 கையில வச்சிருக்கேங்க அந்த அம்மா. உண்மையிலேயே அந்த அம்மா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும். ஜம்முல மக்கள் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க, காஷ்மீர்ல மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப ஜம்மு மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்றது. இடையில கேட்கும் லடாக் மதிக்கணும்னா, லடாக்ல 3 இடத்துல 4ல 3 காங்கிரஸ் வந்திருக்கு ஐயா. அப்ப சீக்கியர்கள் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போட்டுருக்காங்களா ஐயா? கரெக்ட். ஆனா இவங்க ஜம்முவையும் காஷ்மீரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்றதுனால மறைமுகமா பாஜகவுக்கு போறாங்களோ அப்படின்னு உடனே பாஜக தலைவர்கள் அதை வரவேற்று பேசிட்டாங்க. ஆகா, ரொம்ப நேர்மையா நல்ல விதமா இந்த அம்மா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல போறா சொல்லிருக்காவளா? இந்த 370 வில்லங்கம் எல்லாம் இருக்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடு. ஆமா, விளங்குதா? அப்புறம் இந்த ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் ஆக்ட் என்பதை ரத்து பண்ணுவேன்னு சொல்லி போட்டு கையெழுத்து போட்டு கொடு. பிறகு தானே உங்க கூட இல்லண்டா தான் நாங்க மேல கூட்டி நினைச்சுக்கோம்ல. தேசிய மாநாடு கட்சி காங்கிரசும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத அப்படி போடுதாவ. இன்னொரு வில்லங்கருக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர்ங்கிற மாதிரி, நீங்க 3 வருஷம் நாங்க 3 வருஷம் அப்படிங்கிற அதுதான் வரலாற்றுல உள்ளது. சரி, 6 வருஷம் எங்களுக்கு தான் வேணும்னு கேட்க ஒரு பேச்சு. ஆனா டேக் ஃபார்வர்ட் வாஜ்பாய் ப்ராசஸ் என்று வாஜ்பாய் காலத்தில் அத்வானி காலத்தில் எந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு என்றெல்லாம் இந்த அம்மா சொல்லுவாங்களாம். இந்த வில்லங்கங்கள்னா பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்த ஆட்சி அமைக்கிறது மக்கள் ஜனநாயக கட்சி. மெஹபூபா சூசக தகவல்னு நம்ம ஆளுங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது அப்படி அப்படித்தான் போட்டிருக்கு என்று சொன்னால், அதனால அவங்க ரொம்ப இது ரொம்ப அவசரம் எல்லாம் இல்ல இது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ரொம்ப அவசரமா உடனே ஆட்சி அமைச்சு அடுத்த நாளே ஆட்சி அமைச்சு இதுல ஒன்னும் பெரிய சாதிக்க போறது இல்லை, இது நீண்ட நாள் பிரச்சனை, அதனால நிதானமாக யோசித்து தான் செய்வோங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மெஹபூபா அப்பா பேர்ல தான் முஃப்தி முகமது சையது பேர்ல தான் மேல வந்துட்டு இருந்துச்சு. ஆமா, ஒரு வாரமா இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு மெஹபூபா சும்மா தான் இருந்தாங்க. ஆனா அவங்கதான் காய் நகர்த்துற வகை நமக்கு தெரியும் என்று சொன்னால் இன்னைக்கு இப்படி நகர்த்துறாங்க என்று சொல்லும் பொழுது, இப்படித்தான் நகர்த்திட்டாரு நகர்ந்துட்டாருங்க ஒருத்தர் இலங்கையில. அங்கேயும் தேர்தலுங்க. ஜனவரி 8ஆம் தேதி வருதா, டெபுட்டி மினிஸ்டர் இன் ராஜபக்சே கவர்மெண்ட் டிஃபெக்ட்ஸ் டு அப்போசிஷன். ஆமா, அடுத்த இப்படியே ஜனவரி 8ஆம் தேதிக்குள்ள மொத்த கும்பல் இந்த பக்கம் வந்துரும் போல இருக்குது. கோதபய ராஜபக்சே போனார் போயிடலாம். ஏன்னா மைத்ரிபாலாவுக்கு வேண்டியவர். இப்படியாக அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கலாட்டா எப்படி வரப்போகுது. இங்கேயும் குடும்பத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்து கழகத்துல மேல நிறுத்தி, அது மூலம் ஆட்சியில மேல நிறுத்தினா கலாட்டா வந்த மாதிரி, அங்கேயும் குடும்பத்துக்குள்ள கலாட்டா என்பதாக வந்து என்ன ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வில்லங்க வந்தா, அந்த டெபுட்டி மினிஸ்டர் இருக்காரு துணை அமைச்சர் முஸ்தபா, இந்த பைசர் முஸ்தபாங்கிறவரு ஏற்கனவே வந்து மூலதனம் போடுவதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மினிஸ்டரா இருந்தாரு. இருக்கும் பொழுது இவர் அங்க வந்து ஏற்கனவே இன்டகிரேட்டட் ரிசார்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிருக்காரு. கேசினோஸ் நீங்க நேத்து சொன்னீங்க. அதாவது
பௌத்த மதத்தின் கொள்கைப்படி எந்த மதமும் ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு என்ன கேம்பிளிங் சொல்லக்கூடிய சூதாட்டத்தை கொண்டு வருவதுதான் கேசினோ. ஆமா, இத கொண்டாடுறதுக்கு இவர் ஆதரிச்சிருந்தார். இப்ப சொல்லுதாரு நான் இந்த பக்கம் வந்துட்டேன், அதனால இவங்க கொள்கையை ஆதரிப்பேங்கிறாரு. அப்படி சொல்லும் இவங்க கொள்கை என்னன்னா அந்த சூதாட்டத்துக்கு எதிரான கொள்கையை ஆதரிப்பேன். அந்த பக்கம் இருக்கும்போது சூதாட்டத்தை ஆதரிப்பேன், இந்த பக்கம் வந்ததுனால சூதாட்டத்துக்கு எதிரான. சூதாட்டங்கிறது பெரிய அளவுக்கு பெருசாகி அங்க இருக்கக்கூடிய பௌத்த நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் பூரா மாறி போட்டுருவாங்க வாக்குகளை. தென்னிலங்கையும் தும்மக்கட்டி இருங்க ராஜபக்சேக்கு என்று சொன்னால் இவர் சொல்லுதாரு, ஐயா ராஜபக்சே நீ ஒண்ணு என்ன வச்சுக்கணும், இல்ல நான் பொதுபால சேனா வச்சுக்கணும், அவிய கூட நீங்க இருந்தா நான் அவிய உங்க கூட எப்படி இருப்பேன். ஓஹோ, நல்லா தான் கேட்டாரு. பொதுபால சேனால இவர் இப்ப வெளியேறாரு. ஆமா, எது இருந்தாலும் ஜனவரி 8ஆம் தேதிக்குள்ள இன்னும் நிறைய வெளிநடப்புகள் நடக்கும். முஸ்லிம்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது என்று நாம் கேட்டால், இங்க அதே சமயம் முஸ்லிம், இந்து, சீக்கியர், மது இது எதுவும் இல்லாம இந்திய மக்கள் எல்லாருக்கும் நாங்க வளர்ச்சிக்கு தானே வந்திருக்கோம். மோடி அரசாங்கம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுது, சென்டர் மூட்ஸ் ஹெல்த் as a fundamental right. இப்ப எவ்வளவு அண்ணா சாலை ஆங்கிலேயத்தை தவிர யாரும் போடலீங்க. இல்ல, இன்னொரு ஆங்கிலேயர் எடுத்து போட்டிருக்கு. நேஷனல் ஹெல்த் பாலிசி டிராப்ட் ரிலீஸ்டு என்பதாக. டிராப்ட் பாலிசி மூட்ஸ் ஹெல்த் செஸ் டு ஃபண்ட் பேசிக் மெடிக்கேர் அப்படின்னு சொல்லி இந்த கச்சேரி ஆரோக்கியம் சுகாதாரத்திற்கான ஒரு கொள்கையை அறிவிப்பாக நகலாக அறிவித்திருக்கிறார்கள் நடுவண் அரசு. ஆமா, எல்லா மக்களுக்கும் அது முக்கியம். அதாவது 12 வருடத்திற்கு பிறகு, இதுக்கு முன்னாடி ஒரு ஹெல்த் பாலிசி 2002 இது பண்ணவங்க. அப்ப அதுக்கு பிறகு 13 ஆண்டு கழிச்சு 13 ஆண்டு கழிச்சு 2015 இந்த டிராப்ட் பாலிசி போட்டு பிப்ரவரி 28க்குள்ள உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப சுகாதாரத்திற்கு ஜிடிபில கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல 1.2 விழுக்காடு தான் செலவு பண்றாங்க. இந்த செலவை 2.5 விழுக்காடாக கூட்டுவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பணம் எங்க இருந்து வரும் அப்படின்னா, நாங்க இப்ப எஜுகேஷன் பாலிசிக்கு செஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தோம்ல, அது மாதிரி இதுக்கு ஏதாவது நீங்க புதுசா கொண்டு வர போறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்காக தான் உங்கள்கிட்ட நீங்க சஜஷன் கொடுங்க, என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ சொல்லுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. ஆனா மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ல என்ன இவங்க ஏத்துக்கிட்டு வந்தாங்க தெரியுமா? மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல் 2000 வருடத்துல சொன்னாங்க 2015க்குள் எங்களுடைய சுகாதாரத்திற்கான செலவு 4 அல்லது 5 விழுக்காடு கூட்டுவோம் சொன்னாங்க. இது 1.2ல இருந்து 2.5 கூட்டுறதுக்கே இவ்வளவு விவாதம், இவ்வளவு திணறல் நகலறிக்கை வைக்க போறாங்க. ஆனா நமக்கு என்ன அச்சமா இருக்குன்னா, தனியார் கையில கொடுத்து போட்டோம் என்பது சொல்லுவாங்கல்ல. ஏமுன்னு கேட்டா, ஜனவரி 26ஆம் தேதி இங்க ஒரு பார்ட்டி வராற, அந்த புள்ளி, அந்த பெரும் புள்ளி, அந்த புள்ளி ஏற்கனவே இதே மாதிரி ஹெல்த் கேர் என்று சொல்லி மனிதர்களுடைய சுகாதாரத்திற்கு கவனம் செலுத்துவது அரசு என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டாந்து தன் நாட்டில் உள்ள செனட்டிலையும் மேல் சபையிலையும் துப்பக்கடின்னு தோத்து போனார்ல. அவர் தோத்து போனாரு. ஆனா இன்றைக்கும் பாருங்க, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இங்கிலாந்தா இருந்தாலும் சரி, இந்த ஹெல்த் என்பது அரசு கையில தான் இருக்கு. முழு மூச்சாக எல்லா மக்களுக்கும் இலவசமாக சுகாதார இது இருக்கு. ஆனா இந்தியாவுல மட்டும்தான் நம்ம இன்னும் பணம் கட்டி இந்த நல்ல இதை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ ஒபாமா வர்றதுனால இதுல மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அதாவது ஒபாமா வருவதனால் அமெரிக்காவை சார்ந்த தனியார் நிறுவனங்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுப்பதற்கு நம்மாளு மக்கள் பேரை சொல்லி நல்ல பேர்ல செய்தாரால் யுஎன்எஸ்சி ரிஜெக்ட்ஸ் பாலஸ்தீனியன் ரெசல்யூஷன் என்பதாக பாலஸ்தீனத்துக்காரர்கள் தங்களுடைய தனி விடுதலைக்காக சுதந்திர நாடாக தங்களை அங்கீகரிப்பதற்காக ஒரு நகல் அறிக்கையை தயார் செய்து அரபு நாடுகளுடைய ஆதரவுடன் நேற்று ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் ஒண்ணு வைக்காவ. வச்சா அமெரிக்கா ஜங்கா ஜங்கான்னு எதுக்கு ஆரம்பிச்சுட்டாவ. அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் எதிர்த்து வாக்களிச்சிருக்கு. ஆனாலும் பாலஸ்தீன் ரெசல்யூஷன் லாசஸ் நம்பர்ஸ் கேம் அட் யூஎன் மீட். அதாவது 15 வாக்காளர்கள் இருக்காங்க. அது 15 உறுப்பினர்களோ 9 பேர் இவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தால் அது பாஸ் ஆயிருக்கும். ஆனா 8 வாக்கு தான் கிடைச்சிருக்கு. 2 பேரு எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க, 5 பேரு வாக்கு அளிக்காமல் அப்சென்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 8 பேரு ஆதரிச்சவங்கள்ல அர்ஜென்டினா இருக்குது, சட் இருக்குது, சிலி இருக்குது, ஜோர்டான் இருக்குது, லக்சம்பர்க் இருக்குது, பிரான்ஸ் இருக்குது, சைனா இருக்குது, ரஷ்யாவும் இருக்கு. ஆனா எதிர்த்து கிடையவே கிடையாது, பாலஸ்தீன் சொந்தமே கொடுக்கூடாது அமெரிக்கா நாடும் ஆஸ்திரேலியா நாடும் சொல்லிச்சான். ஆனா அந்த பக்கம் இல்ல இந்த பக்கமும் இல்லன்னு மதில் மேல் புலையா 5 நாடுகள் யாரெல்லாம்டா, இங்கிலாந்து இருக்குதா, லித்துவானியா, நைஜீரியா, சவுத் கொரியா,
என்ன ருவாண்டா, பிரிட்டன். ஐயா இந்த இங்கிலாந்து நாடு தானே ஒரு 3 வாரத்துக்கு முன்னால பாலஸ்தீன அங்கீகரிக்கன்னு சொல்லிச்சு. உடனே இஸ்ரேல்காரங்க கோவப்பட்டாவ. இதே இங்கிலாந்து நாடு இப்ப வந்து காலவாருத. அப்ப காலவாருன வேலைதான் இங்கிலாந்துக்கா என்று கேட்டால் UN rejects Palestine plea to end Israel occupation சொல்லி, பட் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐநாவினுடைய இந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேல் சாட்டிஸ்ஃபைட் வித் தி ரிசல்ட் ஆஃப் UN vote. இஸ்ரேல் சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும், பாலஸ்தீனுக்கு அந்தஸ்து கொடுக்கல, சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்ப பாலஸ்தீன் இஸ் டு அப்ளை டு ஜாயின் ICC ஆஃப்டர் செட்பேக். அதாவது இப்ப எப்படியோ கிடைக்கல, அதனால இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லயாவது ஜாயின் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கயா, எங்களுடைய பிரச்சனை அங்கேயாவது எடுத்து சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி முகமது அப்பாஸ் சொல்லுறாரு நேத்து. ஆனாலும் கூட பாலஸ்தீனத்திற்கு அதாவது 12 மாத டெட்லைன் கொடுத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வெளியேறணும் சொல்லித்தான் இந்த தீர்மானம் வந்து. ஆமா, இந்த தீர்மானம் அது மட்டும் இல்லாம ஜெருசலேமை தலைநகராக கொண்டு இவர்கள் செயல்படணும் அப்படிங்கறது அந்த தீர்மானத்தினுடைய வார்த்தை. அதை இவங்க இப்ப ஏத்துக்கல. அப்ப இந்திய நாடு பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போயிருந்துச்சுன்னா என்ன செய்யும்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே நிலைப்பாடு சொல்லிட்டாங்க இல்லைங்க, போன வாரம் மாத்திட்டாவ, அதுதான் முன்னால ஆதரிச்சாவ பாலஸ்தீனுக்கு ஆதரவா என்று சொன்னால் இதே போலத்தான் பக்கத்து பாகிஸ்தான் கூட BSF ட்ரூப்ஸ் ஃபோர்ஸ் பாகிஸ்தான் டு ஹாய்ஸ்ட் ஒயிட் பிளாக் என்பதாகவும் எல்லையில் பாகிஸ்தான் தாக்கினால் 1க்கு 2ஆக பதிலடி கொடுங்கள், இந்திய ராணுவத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் உத்தரவு. இந்தியாவின் பதிலடியில் 4 பேர் பலி என்பதாகவும் 4 பாக் சிப்பாய்கள் பலி என்பதாகவும் வெள்ளக்கொடியை காட்டிட்டு தப்பிச்சிட்டாங்க ஐயா என்று உயிர் தப்பிய எதிரிகள் என்பதாகவும் எடுத்து போட்டிருக்காங்களே. வெள்ளக்கொடிய தமிழன் காமிச்ச போது தப்பிக்க விடலையே மஹிந்த ராஜபக்சே, அந்த தமிழனை கொண்டு போட்டியல. அதுதானே எங்க நடேசனுக்கு நடந்துச்சு, விடுதலை புலிகளுடைய அரசியல் தலைவருக்கு அதுதானே புலித்தேவனுக்கு நடந்துச்சு என்று நாம நினைவுபடுத்தி பார்க்கணும். என்று சொன்னா இப்படித்தான் மோதி மோதி எங்களுக்கும் வெள்ளக்கூடிய காட்டினாலும் தோத்து போறோம்ட்டு தேர்தல் இன்றி சென்னை மாவட்ட செயலாளர் தேர்வு, அதிருப்தியாளர்களை சரிக்கட்ட என்ன தாசே ஊ பதவி என்பதாக சென்னையில் 4 மாவட்ட திமுக செயலாளர்கள் மா சுப்பிரமணியம், PK சேகர் பாபு, J அன்பழகன், S சுதர்சனம் தேர்வு. திமுக தலைமை கழக அதிகாரபூர்வமான அறிவிப்பு. DMK's president to be elected on January 9 என்பதாக 9ஆம் தேதி அதற்காக பொதுக்குழுவை கூட்டி தலைவரையும் பொதுச் செயலாளரையும் பொருளாளரையும் தேர்வு செய்வோம். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளரை திமுக பொதுக்குழு 9ஆம் தேதி. என்ன நடந்துச்சா இதுவரை நான் வந்தாச்சு பல மாவட்டத்திலே எங்க ஆளுங்க, அதனால தளபதியான நானு பொருளாளர் இருந்து பொதுச் செயலாளரா வரணும்னு அப்படி மெல்ல போட்டாரா ஸ்டாலின். அப்போ உட்கார்ந்துகிட்டு தலைவர் கூட உட்கார்ந்து இருந்த பொதுச் செயலாளர் அன்பழகன் ஒரு துணைத் தலைவர்னு போட்டு கொடுத்துடலாம் ஸ்டாலினுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அதாவது ஏற்கனவே பொருளாளரா ஒரு உயர்ந்த பதவியில இருப்பவரை கீழே திருப்பி கொண்டு போய் துணை தலைவர் அவர் ஏத்துக்குவாரா? நான் பொருளாளராகவே இருந்துக்கிட்டு அவர் பொதுச் செயலாளரா ஸ்டாலின் வந்தா நான் பொருளாளர் கனிமொழி சொல்லிட்டான். ஆனாலும் கூட இவரே பொருளாளரா நின்றுகிட்டாருன்னா வேற வழி இல்லைன்னு ஆயி போச்சான். அப்ப துறைமுருகன் கேட்காரான், எனக்கு துணை பொதுச் செயலாளர் தானா, எனக்கு முதன்மை செயலாளர் கொடுங்க. அப்ப முதன்மை செயலாளர் இருந்த ஆற்காடு வீராசாமிக்கு ஒண்ணும் கிடையாது, நானா செயற்குழு உறுப்பினர் கூடவா கிடையாதுன்னு அவர் கேட்க உடனடியா J அன்பழகன் நீங்க யாரெல்லாம் போட்டிருக்கீங்க செயற்குழு உறுப்பினர் என்னென்ன போட்டிருக்கேன், நீங்க ஆற்காடு வீராசாமியை போடுங்க அங்க செயற்குழு உறுப்பினரானு தலைவர் சொல்லி போட்டாங்களாம். ஆனாலும் கூட பல்வேறு ரீதியாக சென்னையில அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்க திருவொற்றியூர் பகுதி அங்க வந்து KPP சாமி மாவட்ட செயலரா வராம மாதவரம் கொண்டாந்து போட்டாங்க. இப்படி சுதர்சனத்தை போட்டாங்களா? அதனாலதான் இதுல போட்டிருக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் என்ற டம்மி பதவியால் திருப்தி அடையாத KPP சாமி, செங்கை சிவம், ரங்கநாதன், தனசேகர், கூகா செல்வம், மகேஷ்குமார் ஆகியோருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு அளிக்கப்படும். அது இருக்கலாம். ஆனாலும் கூட அதுல என்ன சொல்லுதாவோ, மீனவருக்கு முன்னோடியான இருந்த KPP சாமிக்கு மாவட்டம் கிடையாது போச்சு. சரி, அவர் தம்பி KPP சங்கருக்கும் பகுதி கேட்டாரு, இல்லாம போச்சு. அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஊ சுப்பிரமணியத்துக்கு கொடுத்திருக்கோம், மா சுப்பிரமணியத்துக்கு நாவம். அவர் உள்நாட்டு மீனவர் ஐயா, இது கடல் சார்ந்த மீனவர் ஐயா, கடல் சார்ந்த மீனவர் கோரிக்கை வேற ஐயா, உள்நாட்டு மீனவர் வேற ஐயா என்ற விஷயத்தை திமுக தலைமையிட்ட விலகி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும் பொழுது இங்கேயும் கூட ARP காமராஜ் அப்படித்தானே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் பகுதி வாங்கியிருக்காரு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினாருன்னு சொல்லுதாவ.
சரி, அது இருக்கட்டும் ஐயா. வட்ட செயலாளருக்கும் அதே மாதிரி என்ன பகுதி என்று வந்த பிறகு ஜேஎன்பலனுக்கு கீழே இருக்கக்கூடிய மேற்கு பகுதியில மயிலை பகுதின்னு எடுத்துக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. என்ன ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? வேலுதானே வருவாருன்னா அப்ப எம்.கே. பாலம் பையன் மணிமாறனுக்கு மந்தவழி பாப்புக்கு ஒண்ணும் கிடையாதா? பகுதி வேணும்னு கேட்டாங்களே இல்லையா? பகுதி வந்து ஜேஎன்பலனுக்கு வேண்டியவர் வேலுதான். அவர் தான் அண்ணாதிமுக வந்திருந்தாலும் அவர் தான் திரும்பி வருவாரு என்றால் ஏற்கனவே இருந்த மயிலை பகுதியை 2ஆ போட்டாங்களே. அதுல 12 இருக்கும் பொழுது ஒரு 8 வந்து ஒரு சமூகத்துக்கு மட்டுமே கொடுத்தாங்களே. இப்ப 7 வந்த பொழுது இந்த பகுதிக்குள்ள வேலுக்கு உட்பட்டது. அதுல 4 ஒரு சமூகத்துக்கே கொடுக்காங்களே, மீனவ சமூகத்துக்கு இல்லையா? வட்டச்செயலா கொடுக்க கூடாதா என்ற கேள்வியையும் அங்க 125 வட்டத்துல இருந்தெல்லாம் கேட்காம இப்படியாக கடல்சார் மீனவர்களுக்கு வட்டமும் இல்ல, பகுதியும் இல்ல, என்ன மாவட்டமும் இல்லங்கிற மாதிரி ஆய்ப்போச்சையான்ட்டு அவிய வருத்த தலைமைக்கு தெரியுமா? நமக்கு தெரியல. ஆனா டோன்ட் டிஸ்டார்ட் த பாஸ்ட் ஹிஸ்டாரியன்ஸ் என்பதாக நேற்று அண்ணா சாலை ஆங்கில ஏட்டுல ஐயா பிரதமர் அவர்களே முதல் பக்கத்துல எடுத்து போட்டிருக்காங்க. ஆமா ஐயா, நீர் பிரதமரா இருக்கிறீரு, பிரதமரா இருந்துட்டே இப்படி பற்றி சொல்லலாமா? புத்தாண்டு வர்ற நேரத்துல பார்த்து வரலாற்றையே திரிக்கிற மாதிரி ஐயா இந்த தும்பிக்கை வச்ச என்ன தும்பிக்கை பெருமான் பிள்ளையார் இருக்காரே விநாயகர், அந்த விநாயகரை பிளாஸ்டிக் சர்ஜரி அப்பவே கண்டுபிடிச்சாங்கலாம் சொல்லலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படியே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நடுவுல மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லலாமான்னு கேட்காவ. ஆனா இவங்க என்ன கேட்காவ, இப்படி வரலாற்றை திரிக்கிறதுனா தமிழ் மீது இந்துத்துவா திடீர் பாசம்னு மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு கட்டுரையை எழுதி அவங்க வந்து பாருங்க ஏமாத்தராகன்னு சொல்ல. ஆனா ஆசம் கான் இருக்கிறாரே சமாஜ்வாதி கட்சி, மதத்துக்கு திருப்புறம் தாய் மதத்துக்கு இங்க ஐயா. முதல்ல பாஜக கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடிய நக்வி, அதே மாதிரி ஷானவாஸ் ஹுசைன், அவங்க 2 பேரும் முதல்ல திருப்புங்க அப்புறம் வாங்க அப்படிங்கிறாங்களா? அப்படி கேட்டுவிட்டாரு. ஆனாலும் நம்ம ஜி.கே. வாசன் இங்கிருந்து சொல்லுறாரு, தமிழகத்தில் கோட்சே செலவு வைத்தால் முதல் இயக்கமாக நாங்கள் போராடுவோம். வெரி குட். இப்படியெல்லாம் கூட நிலைமைகள் வந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுதுதான் சைனா ரெடி சி பேஸ்டு நியூக்ளியர் டெட்டரன்ட் எகிஸ் யுஎஸ் என்று முந்தா நேற்று அமெரிக்காவுக்கு எதிராக கடலுக்கு அடியில ஒரு அணுசக்தி என்ன ஏற்படுத்துற வேலையை சீனா செய்யுதான் முத பக்கத்திலேயே போட்டா. சைனா கேன் ஸ்ட்ரைக் டீப் இன் யுஎஸ். அதாவது இன்னைக்கு என்ன அவங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ஹவாய் தீவுல வச்சுட்டு யுஎஸ் 52 இதையுமே அடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஹவாயில இருக்கு. அப்ப ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னா யுஎஸ் கிட்டத்தட்ட 3,20,000 பர்சனலா அந்த ஏரியால கொண்டு வந்து பசிபிக் ஓஷன்ல வச்சதுனால இவங்க ரிட்டாலியேட் பண்றாங்க அப்படிங்கிற செய்தியை எடுத்து போட்டுருக்காங்க. அப்போ மீண்டும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள மோதல்ல தான் நம்ம இந்தியா சிக்கிக்கிட்டோமா என்பதனால் நாளைய மெய்ப்பொருள் காண்பதை சந்திப்போம். நன்றி.